சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தலைமைச் செயலாளர் முருகானந்தம், நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன், தொழில்துறை செயலாளர் அருண்ராய், வருவாய்த்துறை செயலாளர் அமுதா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். பிறகு அமைச்சர்களுடன் மட்டும் முதலமைச்சர் தனியே ஆலோசனை நடத்தினார். இதில் பட்டா இல்லாமல் இருப்பவர்களுக்கு வருவாய்த்துறை சார்பில் விரைந்து பட்டாவை வழங்குவது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது. அதனுடன் புதிய தொழில் முதலீடுகளை தமிழகத்தில் கொண்டு வருவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அறிவித்தார். சென்னைக்கு மட்டும் இல்ல, மாநகராட்சி, நகராட்சி எல்லா பகுதியிலும் அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு பெல்ட் ஏரியாவுக்கு போட்டிருக்காங்க. இங்கே 32 கிலோமீட்டர், வேற மாநகராட்சியில் 16 கிலோமீட்டர்லாம் இருக்கு. இதெல்லாம் தளர்வு, ஒரு தளர்வு கொடுத்துருக்காங்க. ஒரு தளர்வு கொடுத்து இந்த தளர்வை நீங்க எல்லாம் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு இன்னைக்கு தளர்வு கொடுத்து ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை மாநகராட்சி சுற்றி இருக்கிற அந்த 4 கார்பரேஷன்லையும் 29,000 பேர் எங்க கணக்குப்படி பட்டா கொடுக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி மற்ற மாநகராட்சி, நகராட்சியில் பார்த்தீங்கன்னா 57,000 பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. ஏறத்தாழ 86,000 பேருக்கு எங்க கணக்குப்படி அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய இடங்களை புறம்போக்கு, நத்தம், நஞ்சை, புஞ்சை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். நீர்நிலை புறம்போக்கு, மேய்க்கால் புறம்போக்கு, மயானம்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது. அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க போறோம்.